வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைல் சுவையான சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். முழு டீட்டெயில்ஸுடன் சொல்லுறேன். வீடியோவை கடைசி வரை பாருங்க. முதல்ல நமக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி, 2 கப் சிக்கன், 500 கிராம் வெங்காயம், 3 பெரியது தக்காளி, 2 பெரியது பச்சை மிளகாய், 4 இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் தயிர், 4 டீஸ்பூன் புதினா, கொத்தமல்லி, தலா அரை கப் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, தேவைக்கு தண்ணீர், அரிசி அளவுக்கு 1 மற்றும் அரை மடங்கு மசாலா பொருட்களில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலவங்கம், பிரியாணி இலை சேர்த்து கொள்ளலாம். ஒரு பாத்திரத்தில் சிக்கனை எடுத்துக்கோங்க. அதுல தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நன்றாக கலக்கணும். இதனை குறைந்தது 30 நிமிஷம் ஊறவிடணும். அப்பதான் சிக்கன் மென்மையா சுவையாக வரும். இப்போ வாணலியில் எண்ணெய், நெய் சேர்த்து சூடாக்குங்க. அதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து வறுத்து கொள்ளுங்க. பின்னர் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நன்றாக கலக்கி எண்ணெய் வெளிவரும் வரை வதக்கணும். மெரினேட் செய்த சிக்கனை சேர்த்து நன்றாக வதக்கி பாதி வேகவிடணும். பின்னர் தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கணும். அரிசி அளவுக்கு 1/2 மடங்கு. உப்பு சரிபார்த்து கொதிக்க விடுங்க. இப்போ ஊற வைத்த அரிசியை சேர்த்து மெதுவாக கிளறணும். அரிசி சற்று பாதி வெந்ததும் தீயை குறைத்து மூடி வைக்கணும். மிதமான தீயில் 10 நிமிஷம் டம் வைக்கணும். பின்னர் தீயை அணைத்து 10 நிமிஷம் மூடியை திறக்காம வச்சிருக்கணும். இப்போ நம் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. மேலே சிறிது நெய், புதினா, கொத்தமல்லி தூவி அலங்கரிக்கலாம். அதோட ரைத்தா அல்லது சால்னா சேர்த்தா ஸ்வர்க்கம்தான்.